பஞ்சம் அதிகமாக இருந்ததினால் யோசேப்பு தனது தந்தையையும் சகோதரர்களையும் எகிப்திற்கு அழைத்து வந்தான். யோசேப்பு தனது சகோதரர்களை பார்வோனிடம் அறிமுகப்படுத்தினான். அவர்கள் மேய்ப்பர்கள் என்று கேட்டபோது பார்வோன் அவர்களுக்கு கோஷேன் தேசத்தை கொடுத்தான். அங்கே யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். அந்த நாட்களில் பட்டினி மிகவும் அதிகமாக இருந்தது. மக்கள் உணவுக்காக தங்கள் பணத்தையும் கால்நடைகளையும் நிலங்களையும் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது யோசேப்பு ஒரு சட்டத்தை ஏற்படுத்தினான். விளைவில் 1/5 பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும் என்றான். கோசேன் தேசத்தில் யாக்கோபின் குடும்பம் அமைதியாக வாழ்ந்தது. அவர்கள் பெருகி வளர்ந்தார்கள். காலம் சென்றபின் யாக்கோபு யோசேப்பிடம், நான் இறந்த பிறகு என்னை என் பிதாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட கானான் தேசத்தில் அடக்கம் செய் என்று கேட்டான். யோசேப்பு ஒத்துக்கொண்டான். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் திட்டமிட்டதை யாராலும் தடுக்க முடியாது. கஷ்ட காலத்திலும் தேவன் தன் ஜனங்களை பாதுகாப்பார்.